ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஃபிபனோசி நம்பர், ஃபிபனோசி எண்கள். அதில் மாடல் 1. இஃப் f of n is a Fibonacci number and n is equal to 15, which of the following is true? f of n என்பது பொதுவான ஃபிபனோசி எண் மற்றும் 15 எனில் பின்வருவற்றுள் எது உண்மை, எது சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. f of 15 equal to f of 12 plus f of 13, f of 15 equal to f of 10 plus f of 11 plus f of 12, f of 15 equal to f of 13 plus f of 14. அடுத்தது d, f of 15 is greater than f of 12 plus f of 14 plus f of 14. சரி, முதல்ல ஃபிபனோசி நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். First number and second number is equal, then it is called Fibonacci number. முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணும் சமமாக இருந்தால் அது ஃபிபனோசி எண் தொடர்வரிசை எனப்படும். அப்படின்னு என்ன? 1, 1, 2, 3, 5, 8 இதுதான் ஃபிபனோசி நம்பர்னு. இது பேர் ஃபிபனோசி எண் தொடர்வரிசைன்னு. சரி, முதல்ல 1 இருந்தால் f of 1 என்ன வரும்னா 1. 2 இருந்தாலும் f of n வந்து 1 தான் வரும். 3 இருந்தால் 2 வரும். 4 இருந்தால் 3 வரும். 5 இருந்தால் 5 தான் வரும். 6 இருந்தால் 8 வரும். 7 இருந்தால் 13 வரும். 8 இருந்தால் 21 வரும். 9 இருந்தால் 34 வரும். 10 இருந்தால் 55 வரும். 11 இருந்தால் 89 வரும். 12 இருந்தால் 144. 13 இருந்தால் 233. 14 இருந்தால் 377. 15 இருந்தால் 610. 16 இருந்தால் 987. அப்புறம் அப்படியே போயிட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதா? நோ, மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மேலே 15 வரைக்கும் எழுதிக்கங்க. கீழே பாருங்கள், முதல்ல 1 போடுங்க, அடுத்தது 1 போடுங்க. 1 போட்டுட்டு அப்புறம் 2 கூட்டுங்க. 1, 1, 2. அடுத்தது 2 கூட்டுங்க. 1, 2, 3. அடுத்து 2 கூட்டுங்க. 2, 3, 5. அடுத்தது 3, 5, 8. அடுத்தது 5, 8, 13. அடுத்தது 8, 13, 21. அடுத்தது 13, 21, 34. 34, 21 கூட்டினா 55. இப்படி ஒன்றோட ஒன்று கூட்டிக்கிட்டே போயிட்டால் சரியாக போய் எத்தனை நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர் கண்டுபிடிக்கலாம். இது மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனால் ஞாபகத்துக்கு என்ன, 1, 1, 2 போட்டால் தீர்ந்து 1, 1ன்னு ஆரம்பிக்கும். சரி, இப்போ விடையை எடுத்துக்கலாம். டேக் தி ஃபர்ஸ்ட் ஆன்சர். விடையை எடுங்க. f of n 15 கொடுத்துருக்காங்களா? 15 நம்பர் என்ன? 610 வர வேண்டும். அப்போ 610 வந்தால் கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு a இஸ் என்ன? f of 15 15 equal to f of 12 plus f of 13. 13 + 14 கொடுத்துருக்காங்க. 13க்குரிய ஆன்சர் என்ன? 12க்குரிய ஆன்சர் வந்து 144 ப்ளஸ் 13க்குரிய ஆன்சர் வந்து 233. 2 கூட்டினா 377 தான் ஆச்சு. ஆனால் f of 15 என்ன ஆன்சர்? ஆக்சுவலாக 614. ஆனால் நாட் வரவில்லை. தட் இஸ் ராங் ஆன்சர். அடுத்து b எடுத்து, b is equal to f of 5 equal to f of 10 plus f of 11 plus f of 12. 10க்கு என்ன? 55. 11க்கு வந்து 89. 12க்கு வந்து 144. 3 கூட்டினா 288 தான் வரும். ஆனால் எவ்வளோ வரணும்? 610 வரணும் கணக்கின்படி. அப்போ 610 நாட்கம் வரவில்லை. தட் இஸ் ராங், தவறு. சரி, அடுத்து f of 15 equal to f of 13 ப்ளஸ் f of 14 கொடுத்துக்கிறாங்க. f of 13க்கு ஆன்சர் என்ன? 233. f of 14க்கு 374. 377. 2 கூட்டினா 610. அப்போ 610 வருகிறது. தேர்ஃபோர் கரெக்ட் ஆன்சர். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் டி. டி பெருசு கொடுத்துருக்காங்க, தேவையே இல்லை. அடுத்து ரெண்டாவது, இஃப் f of n is a Fibonacci number and n equal to 8, which of the following is true? எது உண்மை? f of n என்பதில் n equal to 8 எனில் பின்வருவற்றுள் எது உண்மை? f of 8 equal to f of 9 plus f of 10,
எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6. சி வந்து எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 10 பெருக்கல் எஃப் ஆஃப் 9. டி வந்து எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 6. சரி, முதல்ல ஃபிபனாச்சி நம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல், தென் இட் இஸ் கால்டு ஃபிபனாச்சி நம்பர். முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணும் சமமாக இருந்தால் அது ஃபிபனாச்சி எண் தொடர்வரிசை. இப்போ 1, 1, 2, 3, 5, 8, டாட் டாட் டாட். இட் இஸ் கால்டு ஃபிபனாச்சி நம்பர். இது ஃபிபனாச்சி எண் தொடர்வரிசை நம்பர். உறுப்பு n வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வரைக்கும் போட்டுருவோம். சரி, எஃப் ஆஃப் என்னென்னா முதல்ல 1க்கு 1 போடுங்க, 2க்கு 1 போடுங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கூட்டி 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 5 13, 13 8 21, 21 13 34, 34 21 55, 55 89 144, 144 89 233 இப்படியே போயிட்டு இருக்கும். ரைட், நமக்கு என்ன எத்தனை வரைக்கும் வேணும்? 10 வரைக்கும் இருந்தாவே போதும். ஏன்னா அதான் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. சரி, டேக் ஆன்சர். ஆன்சர் எடுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 8க்கு என்னென்ன ஆன்சரு? எஃப் ஆஃப் 8க்கு 21 வரணும். 21 காணும். சரி, முதல்ல ஏ ஆன்சர் ஏ. எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 9 ப்ளஸ் எஃப் ஆஃப் 10. எஃப் ஆஃப் 9ன்றது என்ன? 34 ப்ளஸ் எஃப் ஆஃப் 10 இந்த 55. ரெண்டையும் கூட்டினா 29. ஆனால் என்ன வரணும்? ஆன்சரு 21 வரணும். நாட் கம், வரவில்லை. அப்போ ஆன்சர் இஸ். அடுத்து எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 7ன்றது எவ்வளவு? 13. எஃப் ஆஃப் 6ன்றது எவ்வளவு? 8. இப்போ ரெண்டையும் கூட்டினா 21. வெரி குட், 21 காம் வருகிறது. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டும் போட வேண்டியதில்லை, இருந்தாலும் போட்டுக்கோங்க. எஃப்சி எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 10 பெருக்கல் எஃப் ஆஃப் 9. அப்போ எஃப் ஆஃப் 10ன்றது எவ்வளவு? 55 பெருக்கல் எஃப் ஆஃப் 9ன்றது 34. எல்லாமே பெருக்க வேண்டிய 4 5 20. முதல் ஸ்டார்ட்மே 0 வருது, ஆனால் 21 வரணும். அதனால் 21 நாட் தான். அதனால் ஆன்சர் இஸ் ராங். அடுத்து டி பாருங்கள். எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 6. சரி, எஃப் ஆஃப் 7ன்றது எவ்வளவு? 13 மைனஸ் எஃப் ஆஃப் 6ன்றது 8. 13 8 போனால் 5, ஆனால் 21 வரணும். ஆன்சர் வரல. நாட் கவுண்டர் இஸ் ராங் ஆன்சர். அப்போ ஆன்சர் இஸ் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.